தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பியவர்களால் பேருந்து, ரயில் நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தீபாவளியையொட்டி சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பணியாற்றும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். தீபாவளிக்கு மறுநாளான நேற்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தீபாவளி விடுமுறை நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீண்டும் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் பேருந்து, ரயில் நிலையங்கள், சுங்கச்சாவடிகளில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏறத்தாழ 8 கவுண்டர்கள் திறக்கப்பட்ட போதிலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அதே நேரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கட்டணமின்றி பயணிக்க வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் எதிர்பார்த்த அளவில் போக்குவரத்து நெரிசலின்றி காணப்பட்டதால் சீரான இடைவெளியில் வாகனங்கள் சென்றன. மேலும் விட்டுவிட்டு மழை பெய்ததால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் அவதிக்குள்ளாகினர். பொதுமக்கள் குவிந்ததால் மதுரை ரயில் நிலையத்தில் கூட்டம் நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கொல்லம் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. ஃபெஸ்டிவல் டைம் எப்போவுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விட்டா எல்லா ஹாலிடேஸ்க்கு விட்டா நல்லாயிருக்கும். பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபேர் ரொம்ப இது லெஸ் தென் ரொம்ப 10% தான் வருது. பஸ்ஸை 1700 சம்திங் வருது. இது 175 தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே நேரம் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் சற்று குறைவாகவே தென்பட்டது. நாகர்கோவில் சென்னை இடையே இயக்கப்படும் அந்தியோதயா அதிவிரைவு ரயிலில் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி விடுமுறை கூட்டத்தை காட்டிலும் சற்று குறைவாகவே தென்பட்டது. நிற்கிறதுக்கு இடம் இருக்கு, நிற்கிறதுக்கு இடம் இருக்கு. போன திருப்பி இது கூட இல்லை. அதான் இந்த விழா காலத்தில் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டுருந்தேன்னா சத்தியமாக எல்லாருக்கும் சந்தோஷமாட்டு போயிட்டு வருவாங்க. ஏன்னா கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய மக்கள் குழந்தைகளோட வராங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. அதேபோல திருச்சி ரயில் நிலையத்தில் விடுமுறை கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்தப்பட்டதாக ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக் ராம்நெகி தெரிவித்தார். Tiruchirappalli division is handling a total of 16 pairs of special express trains from 1st October to till date, constituting an overall of 116 trains. இதனிடையே மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்டவற்றை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். மேலும் பயணிகளிடம் பேருந்து இயக்கம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் சிவசங்கர் கேட்டறிந்தார்.